கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். முதல் படத்திலிருந்தே உடல் அளவிலும் பலத்திலும் எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் இருப்பவர் நடித்து வருபவர் ராஜ்கிரண். ராஜ்கிரண் நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் பவர் பாண்டி. வயதான தனுஷ் கதாபாத்திரத்தில் இவர் நடிச்சிருக்காரு. ஷான் ரோலன் இசையில் பல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த படத்தை முதல் முறையா இயக்கியிருக்காரு தனுஷ். இந்த படத்தை பொறுத்தவரை ராஜ்கிரண் சார் உள்ள வந்ததும் அவருடைய சிரிப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அன்பு, இதுதான் இந்த படத்திற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை தேடி கொடுத்தது. என் வாழ்க்கையில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கோ அது எப்படி தனுஷுக்கு தெரியும்னு தெரியல. அதையெல்லாம் சீனாக வச்சுருந்தாரு. ஒரே ஒரு சீனில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி, ஃபர்ஸ்ட் படத்தில் ஒரே ஒரு சீனில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள், நம்ம நம்புகிற விஷயங்கள் மட்டும் டயலாகாக பேசுகிற மாதிரி ஒரு ரைட்டர் நமக்கு கிடைச்சாங்கன்னா, எழுதி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பிளெஸ்ட்னா அவ்வளோ பிளெஸ்ட்னா. தேங்க்யூ ஸோ மச் ரைட்டர் தனுஷ் சார் ஃபார் ரைட்டிங் சச் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். 27 வருடங்களுக்கு முன்பு இயக்குனர் கஸ்தூரி ராஜா என் ராசாவின் மனசிலே படத்தின் மூலமாக என்னை நடிகராக அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு இன்று அவரது மகன், எனது மருமகன் தனுஷ் இந்த பவர் பாண்டி படத்தின் மூலமாக என்னை மீண்டும் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை அந்த படத்தின் மூலம் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமுறைங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் நடிக்கிறேன். ரெண்டாவது முன்னாடி அறிமுகம் கிடையாது. எனக்கு தெரியும் தனுஷ் என்கிறவர் இவர் தான். இந்த படங்களெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட படத்தை பார்த்துருக்கேன். ஆனால் முன்னாடி சந்தித்தது கிடையாது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தட் அவர் அந்த ஸ்டார் தனுஷ் மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன், எக்ஸ்ட்ரீம்லி வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். நான் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் பேசுகிறேன். தனுஷ் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் தமிழில். நான் நிறைய படம் அவர் கூட பண்ணியிருந்தா கூட இந்த படம் எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா தனுஷ் சாரோட டைரெக்ஷனில் நான் ஒளிப்பதிவு பண்ணுறது. இந்த படம் சென்னை, ஹைதராபாத், கர்னூல், ராம்நாடு, இப்படி ஒரு 4 லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ராஜ்கிரண் தாத்தாக்கு பேரனா நடிச்சிருக்கேன். டைரக்டர் அங்கிள் என்னை திட்டவே இல்லை. நான் ஒரு டைலாக் கூட தப்பாக சொல்லிட்டேன்னா பரவாயில்ல, நீ இன்னொரு தடவை நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. பவர் பாண்டி படத்தில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். தனுஷ் சார் கூட த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். நான் டைரக்டர் பாரதி கண்ணன், நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் தனுஷ் சார் டைரக்ஷனில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. விஜயலேகா ராமன் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நாயகி ஃபாதராக நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். ஷாயா சிங் பேசுகிறேன். இந்த படத்தில் நான் ராஜ்கிரண் சார் டாட்டர் இன் லவ்வாக ப்ளே பண்ணுறேன். இட்ஸ் அ வெரி ஸ்வீட், ஸ்மால் அண்ட் அ ஷார்ட் ஹோம்லி ரோல். இந்த பவர் பாண்டி படத்தில் ரொம்ப ஒரு அழகான ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான். அந்த சின்ன சீக்வன்ஸ் நல்ல பெரிய அளவாக நல்லா எடுத்திருக்காரு டைரக்டர் தனுஷ் சார். எல்லாரும் பொல்லாதனூல் எப்படி என்னை ரசித்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு தனுஷ் சாரை அதில் மிரட்டுவேன். இதில் ராஜ்கிரண் சார் மிரட்டுற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவர் கூட நிறைய ஒரு ஆக்டராக ஒர்க் பண்ண படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் முதல்ல அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. இயக்குனர் தனுஷ் சாரை நம்ம அடுத்த ஒரு அவதாரமாக பார்க்குற வர கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தில் நான் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு காதலின் புது பயணம். இது போன்ற தனி பாடல்கள் ஒரு முழு படத்தை இயக்கவும் நடிக்கவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த ஆல்பத்தை சைந்தவி பாட ஜுபின் எழுதி இசையமைச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு குமரன். ரெக்ஸ் ஹீரோவாகவும் பார்வதி ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் பொன்ராம், நடிகர் நரேன் இந்த ஆல்பம் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க. இது ஒரு ஹோல்சம் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. டிஓபி சரி, மியூசிக் சரி, ஆக்டர்ஸ் சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இது ஒரு சும்மா ஒரு பாட்டுன்ற மாதிரி என்னால் பார்க்க முடியல. ஒரு படம் பார்த்த திருப்தி இருந்தது. இந்த ஆல்பம் நான் பார்த்தேன்.
பார்த்த உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதையும் சொல்லி, ஒரு அழகாகவும் சொல்லி, ஒரு விஷுவல் பியூட்டியும் சொல்லி, அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அது அனுபவப்பட்டவங்க தான் அதை பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அதை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். ஒரு காதலின் புது பயணம், இது ஒரு அழகான உண்மையான லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு அழகாக ஒரு சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த ஆல்பம் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறது பழைய வண்ணாரப்பட்டி ஜுபின் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் ஜுபின் பேசுகிறேன். ஒரு காதலின் புது பயணம், இதில் நான் மியூசிக் பண்ணது இல்லாமல் லிரிக்கும் எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாடல். சைந்தவி பாடியிருக்காங்க. ஒரு யூஷுவல் ஆல்பம் மாதிரி இல்லாமல், ஒரு சேனல் பண்ணுற ஆல்பம் மாதிரி இல்லாமல், ஒரு ஃபில்ம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம்க்கு நான் தான் கேமராமேன். இந்த ஆல்பம் ஒரு ரொமான்டிக் ஆல்பம், நல்லா வந்திருக்கு. ஒரு கூலான விஷுவல்ஸ் எதிர்பார்த்தாங்க, ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் எதிர்பார்த்தாங்க. நான் கேட்ட எல்லா எக்யூப்மெண்ட் எனக்கு எக்யூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரொடியூசருக்கு. ரெக்ஸ் பேசுகிறேன். ஒரு காதலின் புது பயணம் ஆல்பத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல்பம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்கள் டிவியில் வாட்ச் பண்ணுவீங்க. என் பேர் பார்வதி. நான் ஒரு காதலின் புது பயணம் அப்படிங்கிற ஆல்பத்தில் நான் லீடாக பண்ணியிருக்கேன். ஐ ஷுட் தேங்க் த ஹோல் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐம் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் இது ஒரு ஆல்பம்னு சொல்கிறத விட ஒரு படம் அளவுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஹோல் குரூமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் பரணி அறிமுகமான முதல் படத்திலிருந்து இன்று வரை நிறைய மெலோடி பாடல்களை கொடுத்திருக்காரு. இன்றைய இசையமைப்பாளர்கள் சினிமாவில் மற்ற வேலைகளை பார்ப்பது போல இசையமைப்பாளர் பரணியும் ஒண்டிக்கட்டை என்ற படத்துல இயக்குனரா அறிமுகமாகிறாரு. புதியவர்கள் நடித்து கொண்டிருக்கும் இந்த படம் உணர்வுகள் நிறைந்ததா உருவாக போதா? வதம் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்க்கலாம். பிரவீன் கிருஷ்ணா ஹீரோவா நடிச்சிருக்காரு. 1990 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இந்த படமா உருவாக்கியிருக்காங்க. VPM தயாரிக்க அருட்செல்வன் இயக்கி இருக்கும் இந்த படத்தின் விழால என்ஆர் தனபாலன் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தளவில், அதாவது அவர் தயாரிப்பாளராக இருந்தாலும் வாழ்ந்து மறைந்த அந்த வீராதி வீரனை போல் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அவருடைய நடை உடை பாவனை எங்கு சொன்னார் அதே போன்று. இந்த படத்தோட ப்ரொடியூசர் நான் தான். என்னோட பேர் வந்து விங்ஸ்லி. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த படத்தை செல்வகுமாரன் டைரக்டர் வந்து ரொம்ப அருமையாக இயக்கிட்டு இருக்காங்க. ரவி விஜயானந்த் சார் வந்து இசையமைப்பில் அழகான முறையில் இசை அமைச்சிருக்காங்க. நான் வதம் படத்தோடைய டைரக்டர் அருட்செல்வன் பேசுகிறேன். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் இது. பேனா பிடிக்க வேண்டிய கைகள் வந்து ஆயுதம் கையில் தூக்கக்கூடாதுங்கிறத வந்து இதில் வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். நான் இந்த படத்தில் பண்ணுறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் நடக்கிறது 1990s நடந்த சப்ஜெக்ட்லேருந்து உருவாக்குனது அந்த கேரக்டர், இந்த சப்ஜெக்ட், இந்த ஸ்க்ரீன் பிளே. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு டூ திஸ் கேரக்டர். வதம் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் ரவி விஜயானந்த் நான். இது என்னுடைய 2வது படம். 5 பாடல்கள் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்ட செலவில் இந்த பாடல்களை நல்லா சிறப்பாக எடுத்திருக்காங்க. என் பேர் ஸ்வப்னா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்பவே ஒரு நன்றியை சொல்ல விரும்புகிறேன். தமிழ் உட்பட பல மொழிகளில் நடித்து வருபவர் டாப்ஸி. டாப்ஸி இப்போ தமிழ், ஹிந்தி, தெலுங்கில் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் நாம் ஷபானா. மனோஜ் பாஜ்பாய் நடிக்க பிருத்திவிராஜ் வில்லனாக நடித்திருக்கும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சிவம் நாயர். My 6th Hindi film, and I'm after Baby Apron, I think my director and my audience loved my role. That's why I got this entire film, backstory of my character in Baby. Full action, full thriller, making of a spy. I think perfect example of hard work. When it gives you success, then you get what you get as a bonus is Nada Shabana. Film's story is about this character Shabana, which is played by Taapsee Pannu. Is a new girl, and you must have seen her in many Tamil films here. Taapsee Pannu's character Shabana, she comes from a middle class family. What happens and how she is picked up by the agency, and how she is put on the job of protecting the nation. So that's the story. அனிருத் சென்னையில் உள்ள நகைக்கடை அதிபர் மகளை காதலிக்கிறாராம். இரு வீட்டார் பெற்றோருடைய சம்மதத்தோடு விரைவில் கல்யாண வேலைகள் துவங்க இருக்கா. பாலமுருகன் இயக்கத்தில் CM வர்கீஸ் தயாரிப்பில் வெற்றி ஹீரோவாவும் நிராஜா ஹீரோயினாவும் நடித்திருக்கும் திரைப்படம் தங்கரதம். முழுக்க முழுக்க நேட்டிவிட்டியோட உருவாக்கப்பட்டிருக்கும் திரைப்படம். நான் தங்கரதம் படத்தின் ப்ரொடியூசர் வர்கீஸ் பேசுகிறேன். இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டான படம். இது வந்து நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் செட்டு போடாமல் எடுத்த ஒரு முதல் படம் அப்படின்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக
நான் தங்கரதம் படத்தோட டைரக்டர் பாலமுருகன் பேசுகிறேன். படத்தில் ஒரு முக்கிய கேரக்டராக வரக்கூடிய ஒரு டெம்போவுடைய பேர் தான் தங்கரதம். ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் தமிழ்நாட்டிலே பெரிய காய்கறி மார்க்கெட். அங்கே பக்கத்தில் வில்லேஜ்லேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய 2 டெம்போக்கள், தங்கரதம் டெம்போ, பரமன் டெம்போ. இந்த 2 டெம்போக்களுக்குள்ளே நடக்கிற காய்கறி மூடையில் ஏற்றுறதுலையாட்டும், மார்க்கெட்டுக்கு முந்திக்கிட்டு போகிறதாட்டும், அவங்க அந்த 2 டெம்போக்களுக்குள்ளே நடக்கிற ஒரு தொழில் போட்டி, அந்த டிரைவர் கிளீனருக்குள்ளே நடக்கிற ஒரு மோதல், இப்படி ஒரு யாரும் சொல்லாத ஒரு புது பேக்ட்ராப்பில் சொல்லப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு லவ் ஸ்கிரிப்ட். என் பேர் ஜேக்கப். நான் இந்த படத்தோட கேமராமேன். எனக்கு இது வந்து 2வது படம். இந்த படம் முழுக்க வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்க என்டர்டைன்மெண்ட் கமர்ஷியல் மூவி. ஹாய், திஸ் இஸ் டோனி பிரிட்டோ, தங்கரதம் படத்தோட கம்போசர். இந்த ஆல்பத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. இந்த ஆல்பத்தில் வந்து யுகபாரதி சாரும் பாலமுருகன் சாரும் எழுதியிருக்காங்க. யுகபாரதி சார் எழுதின அடியாத்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு. காரணம் வந்து அவரோட லிரிக்ஸ் தான் மெயினாக. அண்ட் அனதர் 3 சாங் எழுதின இந்த படத்தோட இயக்குனர் பாலமுருகன். என் பேர் அதிதி. தங்கரதம் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு ஃபேமிலி ட்ராமா. என் பேர் வெற்றி. தங்கரதம் படத்தில் ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்குள் ஒருவன் ஸ்ட்ராபெரி படத்தில் நடிச்சிருக்கேன். ஸ்ட்ராபெரி படத்தில் வந்து மெயின் வில்லனாக பண்ணியிருந்தேன். ஆஸ் எ ஹீரோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு பக்கா வில்லேஜ் ஓரியன்ட் லவ் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். என் பேர் தேவிகா. தங்கரத மூவியில் அன்பே என்ற சாங் பாடியிருக்கேன். இது என்னோட டெபியூ சாங். அன்பே என்று நான் சொல்ல போகிறேன், அழகே என்று நான் போகிறேன். தங்கரதம் ஒரு கிராமத்து பேக்ட்ராப்பில் ஒரு அழகான ஒரு குடும்ப சார்ந்த ஒரு கதை, ஒரு காதல், நட்பு, மோதல் எல்லாமே இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரன்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட், அங்கே இருக்கிற வாழக்கூடிய மக்கள், அவங்க மனநிலை, இதுதான் படத்தோட கதை. ராமகிருஷ்ணன், சௌந்தார், அமலா ரோஸ் நடிக்க நட்பின் வலிமையையும் ஆழத்தையும் அழகாக காட்சியாக்கியிருக்கும் திரைப்படம் ஒரு கனவு போல. விரைவில் வெளிவர இருக்கும் இந்த படத்தை விசி விஜயசங்கர் இயக்கியிருக்காரு. கனவு போல டாக்டர் விசி விஜயசங்கர் பேசுகிறேன். வாழ்க்கை ஒரு கனவு தான், ஆனால் அதை கண்டபடி வாழ முடியாது. ஒரு கவிதை மாதிரி வாழணுங்கிற ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த சிந்தனையை தான் இந்த படம் பிரதிபலிக்குது. நான் ராமகிருஷ்ணன். ஏன்னா இது வந்து சில இடங்களில் தான் நம்மளோட விஷயங்களை வந்து ரொம்ப நெருக்கமாக பகிர்ந்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இது கலைஞர் டிவி. நான் ஏன்னா ஒரு கனவு போல் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்குங்க. ஸோ அந்த கனவு வந்து ஏதோ ஒரு தருணத்தில் ஏதோ ஒரு புள்ளியில் வந்து நமக்கு அது நிவர்த்தி ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணமும் புள்ளியும் தான் வந்து இந்த ஒரு கனவு போல் திரைப்படம். பேர் அமலா ரோஸ், கொரியன். நான் ஒரு கனவு போல் படத்தோட ஹீரோயின். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பேர் சுமதி, ஒரு ஹோம் மேக்கர் பொண்ணு. இந்த ஃபிலிமில் 5 சாங்ஸ் இருக்குது. 5 என்னோடய ஃபேவரேட் சாங்ஸாக. நான் ஐஎஸ் ராம், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். இதோட செகண்ட் மூவி. ஃபஸ்ட் மூவி கோழி குத்து நான் பண்ணியிருந்தேன். இந்த டோட்டலாக வந்து 5 சாங்ஸ் நான் அதில் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது எனக்கு பண்ணுறதுக்கு. ஏன்னா இது பல இடங்களையும் இசை தான் மொழியாக இருந்தது. எனக்கு பழைய சுந்தரபாண்டியன், வருத்தப்படாத வழி பிரசங்கம், ஜிகர் தண்டா, இப்போ லேட்டஸ்ட்டாக தர்மதுரை, என் கவுண்டமணி அண்ணன் கூட நடித்த படத்தை ரிலீஸ் ஆனப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு பதட்டமோ பயமோ இல்லை. ஏன்னா அந்த கேரக்டர்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஜோசப்ன்ற கேரக்டர் வந்து ஒரு 2 மனநிலையில் ஒரு போராட்ட ஒரு சிக்கலான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த ஆண்டு தீபாவளிக்கு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் 2.0. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க ஷங்கர் இயக்கிக் கொண்டிருக்கும் இந்த படத்தின் புதிய செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த படம் ராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கான். ரஜினி 5 விதமான கெட்டப்களிலும், அக்ஷய்குமார் ராவணனா 12 விதமான கெட்டப்களிலும் நடிச்சிருக்காங்களாம். பேய் படங்களின் வரிசையில் விரைவில் வெளிவர இருக்கும் திரைப்படம் மோகனா. மதுமிதா, அபிநயா, மைம் கோபி நடிக்க இயக்கியிருக்காரு மோரா, இசையமைச்சிருக்காரு எல்ஜி. இந்த விஷயம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது. இந்த விழா என்னென்னா வெறும் ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு குடும்ப விழா மாதிரி இருந்தது. ஏன்னா ஏகப்பட்ட குடும்ப நண்பர்கள் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. இதுதான் உண்மையான வாழ்த்து. நான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் மோரா பேசுகிறேன். இந்த படத்தோட பேர் மோகனா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் படமாக வந்திருக்கு. என்னுடைய பேர் ஆரிய ஆனந்த், ஒளிப்பதிவாளர், இயக்குனர். முதல் படம் செவிலி இந்த மாதம் 31 ரிலீஸ் ஆகுது. 2வது படம் மோகனா. பவர் ஸ்டாரும் மொட்டை ராஜேந்திரனும் நடிச்சிருக்காங்க. இது ஒரு RR காமெடி பேஸ் சம்மந்தமானது.
படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் எல்ஜி பாலா பேசுகிறேன். என் கூட ஸ்ரீனிவாசன் சார் இருக்கார். அவர் தான் அந்த தீயாய் முகம்ட்டு ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். அதோட லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் சிங்கர் இவர் தான். இவரோட சேர்ந்து மர்சின்ட்டு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. இப்போ 2வது சாங் சின்ன பொண்ணுன்றவங்க பாடியிருக்காங்க. 2 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெற்றி படங்களிலும் நல்ல கதாபாத்திரம் உள்ள படங்களிலும் நடித்து வரும் விஷ்ணு இப்போ அடுத்தடுத்து 3 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. தெலுங்கில் வெற்றி அடைந்த பென்னி சூப்பலு திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்ல விஷ்ணு ஹீரோவா நடிக்கிறாரு. இவருக்கு ஜோடியா முதல் முறையா தமன்னா நடிக்கிறாங்க. கௌதம் மேனன் இந்த படத்தை தயாரிக்க இயக்குனரா அறிமுகமாகிறாரு. கௌதம் மேனனுடைய அசிஸ்டன்ட் செந்தில் வீராசாமி. 8 தோட்டாக்கள். வெற்றி, அபர்ணா ஹீரோ ஹீரோயினா நடிக்க நாசர், MS பாஸ்கர் இவங்களோட இணைந்து நடிச்சிருக்காங்க. வெள்ளப்பாண்டி தயாரிப்பில் ஸ்ரீ கணேஷ் இயக்கியிருக்காரு. விரைவில் வெளிவர போகும் படம் இது. நானும் பாஸ்கரும் வந்து பாஸ்கர் ஒரு வேஷம் 2 வேஷம் பண்ணியிருக்காரு. இதில் வந்து மிக அற்புதமான ஒரு கலைஞர். அவர் வந்து காமெடியனாக பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த படத்தில் ஒரு ஷாட்டு அவர் வந்து என்னை டப்பிங்கில் பார்க்க சொன்னார். அந்த ஒரு ஷாட்டுக்காக நிச்சயமாக தேசிய விருது பெறுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. 8 தோட்டாக்கள் படத்தின் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் பேசுகிறேன். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம். ஒரு துப்பாக்கியில் 8 தோட்டாக்கள் இருக்குது. அந்த துப்பாக்கி காணாமல் போயிடுது. அந்த துப்பாக்கியில் இருக்கிற 8 தோட்டாக்களும் கதையோட பல்வேறு இடங்களில் வெடிக்குது. என்னோடய பேர் வந்து வெற்றி. நான் அந்த 8 தோட்டாக்கள் படத்தோட கதாநாயகன். இந்த படத்தில் எனக்கு பேரா அப்பர்ணா பாலமுரளி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு காப் த்ரில்லர், அதாவது ஒரு எஸ்ஐயோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை வச்சு கதை பண்ணியிருக்காரு. என் பேர் மீரா மெச்சன். இந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். பட் ஹீரோவோட லீடு இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். இந்த 8 தோட்டாக்கள் அப்படின்ற படம் ரொம்ப அருமையான அழகான ஒரு இயல்பான ஒரு படம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நான். இது முகம் தெரியலேன்னு பார்க்காதீங்க, காட்சி அந்த மாதிரி. அது யாருன்னு ஒரு டவுட் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. என்னோடய பெயர் தினேஷ் கே பாபு, இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த படம் வந்துட்டு நான் நிறையா லைவ் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யதார்த்தமான ஒரு ஆஸ்பெக்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிளாஸ்டிக்காக எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அந்த சிம்பிளிசிட்டியை தான் இந்த படத்துக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம், லுக் அண்ட் ஃபீல் எல்லாத்துலேயும். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.